ஹலோ மற்றும் நமஸ்கார் அனைவருக்கும். நான் டாக்டர் மேகா சட்டோபாத்யாய். வெள்ளைக்காரை விட்டிலிகோ அது நடந்துவிட்டது என்பதை இன்று நான் உங்களுக்கு சொல்ல வந்துள்ளேன். ஆனால் அதிகபட்ச நோயாளிகளுக்கு இது இப்படி நடக்கிறது மற்றும் இதற்கான காரணங்கள் என்ன என்பது தெரியாது. நல்லது. விட்டிலிகோ ஒரு வகையான ஆட்டோஇம்யூன் கோளாறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதாவது நம் உடல் அதை தனது சொந்த எதிரியாக கருதி தாக்குகிறது. இப்போது அது அதை பார்க்கவில்லை. அது செயல்படுகிறது. அது அதற்கு எதிராக செயல்படும் போது சருமத்திற்கு நிறம் அளிக்கும் மெலனின் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கிறது. இது ஒரு வகையான மெலாமை. மெலனின் நிறமியை வெளியிடும் மெலனோசைட்டுகள் அவை குறைவாக வேலை செய்கின்றன அல்லது அவற்றின் திறனுடன் குறைவான முடிவுகளை தருகின்றன அல்லது குறைந்த மெலனின் நீக்குகின்றன. இப்போது அது தொடங்கிவிட்டது. இதனால் வெள்ளை கறைகள் உருவாகியுள்ளன. இதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்னவாக இருக்க முடியும்? முதல் காரணம் உங்கள் ஜெனரிக் காரணி. உங்கள் முந்தைய தலைமுறையிலோ அல்லது முந்தைய 3 தலைமுறைகளிலோ சில ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நடந்திருக்க வாய்ப்புள்ளது. வெள்ளை ஸ்டெயின் நிகழ்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இது சோரியாசிஸ், ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ், SLE அல்லது ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம். எனவே மரபணுக்களில் நடக்கும் அல்லது முதல்நிலை உறவினர்களில் காணக்கூடிய பல ஆட்டோஇம்யூன் நோய்கள் உள்ளன. அதிகபட்ச வழக்குகளில் வரலாறு காணப்படுகிறது. விட்டிலிகோ போன்ற பிரச்சனைகளுடன் வரும் நோயாளிகள் அவர்களின் பிந்தைய தலைமுறையினர் அல்லது முதல்நிலை உறவினர்கள் அல்லது அடுத்த 3 தலைமுறைகளில் ஏதேனும் ஒரு ஆட்டோஇம்யூன் நோய் குறியீடு காணப்படுகிறது. அல்லது அவர்களுக்கு தெரியாது, ஒருவேளை எனக்கு வெள்ளை புள்ளி மட்டுமே ஏற்படுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள், அதனால் வெள்ளை புள்ளி மட்டுமே காணப்பட வேண்டும். இல்லை, அவர்கள் தங்கள் உறவில் அல்லது முந்தைய தலைமுறையில் வேறு ஏதேனும் ஆட்டோஇம்யூன் நோயை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு விட்டிலிகோ இருக்கலாம். இப்போது உங்கள் உடல் வகை இப்படிப்பட்டதாக இருந்தால் உங்களுக்கு விட்டிலிகோ இருக்கலாம். தலைமுறையில் பரிமாறப்படும் ஆட்டோஇம்யூன் நோய்கள் அதே மாதிரியானவை என்று அவசியமில்லை. அடுத்த காரணம், உங்கள் இம்யூனிட்டி அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பதால் அது உங்கள் சொந்த உடலுக்கே எதிரியாக மாறிவிட்டது. மெலனின் உற்பத்தி குறைவாக இருப்பதால் உங்கள் சருமம் வெள்ளை கறைகளை அடைகிறது. இந்த வழியில் நீங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை சமநிலைப்படுத்தி அதை சரியான திசையில் செயல்பட கற்றுக் கொடுப்பீர்கள். மேலும் உங்கள் உடலை தாக்காமல் இருக்க அது உணர வைக்கும். எனவே அது சரியான திசையில் புரிந்து கொண்டு பின்னர் அது பாதுகாப்பாக இருந்து சரியான அளவில் மெலனின் சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்து உங்கள் மன அழுத்தம் அல்லது உங்களைச் சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் காரணிகள் அல்லது உங்கள் வாழ்க்கை முறை உணவு பழக்கங்கள் இதை தூண்டக்கூடும். கட்டுப்பாடற்ற மதுபான நுகர்வு, கட்டுப்பாடற்ற விலங்கு புரத உணவு உண்பது, அதிகமாக செயலாக்கப்பட்ட உணவுகளை உண்பது, அதிக அழுத்தம் எடுத்துக்கொள்வது, மிகைப்படுத்திய சிந்தனை. இந்த பழக்க வழக்கங்கள் அனைத்தும் உங்கள் ஆட்டோ இம்யூன் நோயை தூண்டுகின்றன. இதன் காரணமாக நீங்கள் திட்டுக்களை காணத் தொடங்குவீர்கள். எனவே இந்த காரணங்களால் விட்டிலிகோ காணப்படுகிறது. ஆனால் அது காணப்பட்டாலும் சில திருத்தங்களுடன் மற்றும் சரியான சிகிச்சையுடன் நீங்கள் அதன் சிகிச்சையை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் அதை கட்டுப்படுத்தி நிலைப்படுத்தலாம். மேலும் வெளியே வந்த பட்சங்களையும் மங்கலாக்க முடியும். அதற்காக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை சீரான முறையில் வேலை செய்ய கற்பிக்க வேண்டும். சில உணவு பழக்கங்களை திருத்த வேண்டும். ஸ்ட்ரெஸ் எடுக்காதீர்கள், வெளிப்படையாக. மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் எதையும் செய்ய வேண்டாம். எனவே இது போன்ற விஷயங்களை சரியான சிகிச்சையுடன் பின்பற்றும் போது உங்கள் வெள்ளை புள்ளிகள் அதிகரிப்பதையும் தடுக்கலாம். மேலும் நடந்தவை சரி செய்யப்படலாம். உங்களால் அதை சரிசெய்ய முடியாவிட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எனது குழுவிடம் பேசலாம். நீங்கள் என்னை சந்திக்க வந்து சரியான சிகிச்சையை சரியான திசையில் பெறலாம். நன்றி மற்றும் பாதுகாப்பாக இருங்கள்.